வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கமலாதாஸ் எழுதின இன் லவ் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமை அவங்க பப்ளிஷ் பண்ண முதல் வால்யூம் ஆஃப் போயம்ஸ், சம்மர் இன் கல்கட்டா, இந்த வால்யூமில் 1965 பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் அவங்களுக்கு ஒரு ஆணோடு ஏற்பட்ட ஒரு உறவு, நெருங்கியமான உறவு, அதுக்கப்புறம் அவங்க மனசில் இருந்த ஒரு டயலமா, அதை பற்றி தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அன்பு இல்லாமல் ஒரு நெருங்கிய உறவில் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷனும் டிஸ்இல்யூஷன்மெண்ட் தான் வரும். அதாவது மனவேதனையோ மனப்போராட்டம் தான் வரும் அப்படின்றாங்க. அவங்க ஒரு அன்புக்காக பயங்கரமாக ஏங்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எந்த அன்புக்காக யார்கிட்ட பழகினாலும், அதாவது ஒரு ஆணோட பழகினாலும், அது கடைசியில் வெறும் ஒரு உடல் சேர்க்கையில் தான் போய் முடியுது, வேறு எந்த இதுவும் இல்லை, ஒரு வேட்கையாக அது முடிஞ்சிடுது, அது ஒரு காதலாக இல்லை அப்படின்றாங்க. இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு நிறைய லவ்வர்ஸு, அதில் ஒருத்தரை பற்றி இங்கே எழுதியிருக்காங்க. அவரோட நான் ரொம்ப நாள் இருந்தேன், ஆனால் அது வெறும் ஒரு வேட்கையாக இல்லைன்னா காதலான்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நாங்கள் நெருக்கமாக இருக்கும்போது அதில் ஒரு பேஷன் இந்த மாதிரி இருந்தது, ஆனால் உள்ளுக்குள்ளே அவர் இதயத்தில் என் மேலே காதல் இருக்கான்னு என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த காதல் அப்படி இருந்தாலும் அது ஒரு ரொம்ப கம்மியான அளவாக தான், அதாவது ரொம்ப நம்மளால் உணரக்கூடிய அளவில் இருக்குன்ற மாதிரிலாம் தெரியல. ஆனால் உறவில் அவர் ரொம்ப ஈடுபாடோடு தான் இருந்தார். அவருடைய உதடுகளை கூட அவங்க சூரியனுடைய வெப்பத்தோடு அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. அதுவும் அவர் வரும்போது எப்படி இந்த கார்னிவரஸ் பிளான்ட்ஸ்னு இல்லையா, அதாவது பிளான்ட்ஸ்லேயே இந்த பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது, ஆனிமல்ஸை பிடிச்சி சாப்பிட்ற பிளான்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் அவர் என்னை எம்ப்ரேஸ் பண்ணார், கட்டி பிடிப்பார். ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் எதுவுமே இருக்காது. நாங்கள் ஒன்றா இருக்கும் போது ரோட்டில் அந்த பணத்தை தூக்கின்னு ஓடுறவங்க போல் ஹரி போல்னு சொல்லின்னு போகிறது கூட என் காதில் விழுந்தது. என் மனசுக்குள்ளே ஒரு 10 லட்சம் கேள்விகள் வருது. எனக்கு அப்படியே அந்த அறையில் மௌனமாக நான் உட்காந்துன்னு யோசிப்பேன், இதெல்லாம் உண்மையான காதல் தானா? ஏன் உண்மையான காதலே கிடைக்க மாட்டேங்குது? ஏன்னா காதல்ன்றது, உண்மையான காதல்ன்றது ரொம்ப அரிதாக இருக்குது. அதனால் அது தேடி கண்டுபிடிக்கிறதோ இல்லை நம்ம கிடைக்கிறதோ ஒரு அரிய ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் இவங்களோட நான் காதல்னு நினச்சிட்டு நான் ஒன்றா இருக்கேன், ஆனால் அது என்ன தோளோட தோல் ஏற்படுற மாதிரி தான் இருக்குது. கடைசியில் வெறும் ஒரு உடல் ஆசையை தீர்க்கிற மாதிரி தான் இதெல்லாம் இருக்கே தவிர உண்மையான காதல் எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். Oh, what does the burning mouth of sun, burning in today's sky, remind me? Oh yes, his mouth, and his limbs like pale and carnivorous plants reaching out for me, and the sad lie of my unending lust. Where is room, excuse or even need for love? For isn't each embrace a complete thing, a finished jigsaw? When mouth on mouth I lie, ignoring my poor moody mind, while pleasure with deliberate gaiety trumpets harshly into the silence of the room. At noon I watch the sleek crows flying like poison on wings, and at night from behind the Bardwan road the corpse bearers cry, Bol Hari Bol, a strange lacing for moonless nights. While I walk the veranda sleepless, a million questions awaken me, and all about him and this skin-communicated thing that I dare not yet in his presence call our love. இதோட அவங்க இந்த போயம் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.